பாரி, நம்ம பேசிக் கொண்டிருக்கப்பவே தொடர்ந்து அடுத்தடுத்து தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பதான்கோட்டை நோக்கி பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் பறந்து வந்ததாகவும் அதை இந்திய தரப்பிலிருந்து சுட்டு வீழ்த்தப்பட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பதான்கோட்டில் தொடர்ச்சியாகவே பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ட்ரோன் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்திய ராணுவம் தொடர்ச்சியாக தடுத்து நிறுத்தி வருகிறார்கள். தற்போது வெளியாகி இருக்கும் இந்த தகவல் அடிப்படையில் அங்கு என்ன நடந்தது பாரி? பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் மக்கள் வாழுகின்ற பொதுமக்கள் வாழுகின்ற இடத்தில்தான் தற்போது இந்த பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதலை ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 2 நாட்களாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய எல்லையோரம் மாகாணங்களில் தொடர்ச்சியாக இத்தகைய தாக்குதலில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் தாக்குதலுக்கு ஈடுபட்டு வரும் பொழுது சரியான பதிலடியை இந்தியா சார்பில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கோளை பாகிஸ்தான் ராணுவம் அப்பாவி பொதுமக்கள் வாழுகின்ற இடங்களில் தற்போது இந்த ட்ரோன் தாக்குதலை நடைபெற்று வருகிறது. உலக நீதிக்கு எதிராக தொடர்ச்சியாக அப்பாவி பொதுமக்கள் வாழுகின்ற குவியலாக வாழ்கின்ற இடங்களை நோக்கி தற்போது பாகிஸ்தான் இந்த ட்ரோன் தாக்குதல் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய எல்லையோர ஊரான பதான்கோட் நோக்கி தற்போது ட்ரோன்கள் வந்ததாகவும் இந்திய ராணுவம் அதை வானிலே அடித்து ஒழித்ததாகவும் தற்போது தகவல் வருகின்றன. தொடர்ச்சியாக இந்தியா சார்பில் பாகிஸ்தான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் கடுமையாக வானிலே தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் பதான்கோட் நோக்கி வந்த பாக் ட்ரோன்களை தற்போது இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. தயார் நிலையில் இந்திய ராணுவம் தற்போது அனைத்து எல்லைகளிலும் 4 மாநிலங்கள் மட்டுமல்லாது இந்தியாவில் பல மாநிலங்களில் இத்தகைய தயார் நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கிறது. குறிப்பாக இந்த 4 மாநிலங்களுமான ராஜஸ்தான், பஞ்சாப், காஷ்மீர் மற்றும் குஜராத் என இந்த 4 எல்லையோர மாநிலங்களும் ராணுவம் தற்போது கடுமையாக எதிர்ப்பு நிலையை காட்டி வருகிறது. அதன் அடிப்படையில் தான் பதான்கோட் நோக்கி வந்த பாகிஸ்தான் ட்ரோன்களை தற்போது இந்திய ராணுவம் சுட்டி வீழ்த்திருக்கிறது. நேற்று இரவு மட்டும் 50 ட்ரோன்கள் பாகிஸ்தானை நோக்கி வந்ததாக சொல்லப்படுகிறது. கோளை பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன்களை ஏவிவிட்டு அப்பாவி பொதுமக்களை கொள்வதற்கான முயற்சியில்